ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா நம்ம முருங்கைக்காய் பிரியாணி நம்ம செய்கிறோம். ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசி, இஞ்சி விழுது, அன்னாச்சி பூவு, கல்பாசி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை. இது ஒரு கப்புக்கு தேங்காய் எடுத்து நம்ம தேங்காய் பால் 2 டம்ளருக்கு, ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் நம்ம தேங்காய் பால் ஊற்றுறோம். முருங்கைக்காய் 2 காய் நம்ம நல்லா வெட்டி வச்சுருக்கிறோம் கழுவி. தக்காளி 2 காய், பல்லாரி 1 2 இது வச்சுக்கலாம். சின்னதாக இருந்தால் 2 எடுங்க, பெரிய பல்லாரியாக இருந்தால் ஒரு பல்லாரி போதும். நம்ம செய்ய முறையை பார்ப்போம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம அதை ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், இஞ்சி பூண்டு, வெங்காயம், உப்புக்கல் 2 போட்டால் அந்த இஞ்சி ரொம்ப அடியில் ஒட்டாது. தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் நல்ல நீளமாக வதங்கிட்டு ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு முருங்கைக்காவை நல்ல குறுக்க நல்ல நீளமாக வெட்டிக்கணும். வெட்டிட்டுனா இப்படி நல்ல நீளமாக வெட்டினா நம்ம உப்பு உரப்புலாம் உள்ளே நல்லா இறங்கிடும். அப்படியே எல்லா காயும் நான் நறுக்கி போட்டுருவோம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். காஷ்மீர் பொடி அவங்கவுங்க உரப்புக்கு தந்தால போட்டுக்கிடுங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பிரியாணி பொடி 2 ஸ்பூன். தயிர் 1 ஸ்பூன். புதினா இலை, மல்லி இலை ஒரு கைக்குத்து. ஒரு 5 நிமிஷம் அது கொஞ்சம் சிம்மில் வேகட்டும். தேங்காய் பால் 2 டம்ளர். இது நல்லா கொதி வந்த பிறகு நல்லா கொதிச்சுட்டு இந்த இதில் நம்ம அரிசியை போகும். பொன்னி அரிசியில் பொங்குனா 2 விசில், இது 1 விசில் அடித்தா போதும். உப்பு அவங்க தேவைக்கான போட்டுக்கிடுங்க. நல்லா கொதிச்சிடுச்சு. சிம்மிலேயே 1 விசில் அடித்தா போதும். நமக்கு அடுப்பை சிம்மில் வச்சிடணும். இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆகிட்டான்னு பார்ப்போம். நெய் மேலே ஒரு 2 ஸ்பூன் மேலே. முருங்கைக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நமக்கு நல்ல வாசம் கமகமான இருக்குது. நல்ல சுவையான முருங்கைக்காய்
பிரியாணி ரெடி.